ஜே ஜே என்று கத்திக் கொண்டிருந்தேன். பொட்டாவிலே தூக்கி உள்ளே போட்டார்கள். வெளியே வந்த உடனே என்ன சொன்னேன்? ஜே ஜே என்று சொன்னேன். என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்ற இன்றைக்கு விஜே என்று சொல்லுகிறேன். விஜயனுடைய தூய்மையாளர் இமேஜை கெடுக்கிறதுக்கு ஐயா வைகோவே ஒரு வேலையும் பார்த்திருக்கிறார். என்ன விஜய் சொல்றாரு, 2 பேரையும் நீங்க ராஜினாமா பண்ண வைங்க. ஓ மை காட், 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றார். வைகோ என்ற வியாபாரியிடம் ஒரு குதிரை பேரம் பேசி இருக்கிறாரா? ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். இதுக்கு பேர் என்ன? பேரம் தானே இது. உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சு இருக்கக்கூடிய 2 பேரை ராஜினாமா பண்ண வையின்னு விஜய் சொல்றாருன்னா இந்த மனநிலை என்ன மனநிலை? சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது. 50 கோடி ரூபாய் வாங்குனீங்களா இல்லையாங்கிறத நீங்களே இன்னும் 2 நாள் கழிச்சு வேற ஆங்கிள் உண்மையை பேசுவீங்க. சும்மாவா உங்களை ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு தானே அவங்க கேட்டிருக்காங்க. என் கட்சியை என்ன தவிர யாராவது அழிக்க முடியுமா? நானே அழிச்சுக்கோட்டா. I will destroy myself. அவரும் பீனிக்ஸ் பறவைன்னு நினைச்சு ஒவ்வொரு தடவையும் தீ குளிக்கிறாரு. பறவை எந்திரிக்க மாட்டேங்குது, சாபம் மட்டும்தான் வருது. தமிழ்நாடு குளிர்ந்ததா? கணையூர் பங்களாவிலே நான் அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டேன். 25 நிமிடங்கள். கியூபாவின் புரட்சிகர வரலாற்றை பற்றி அண்ணன் எனக்கு பாடம் எடுத்தார். அப்போது நான் சொன்னேன், 1.5 மணி நேரம்ல பேசுனதா சொன்னாரு. அப்போது நான் சொன்னேன், எனக்கு சாம்பார் நல்லா இல்ல, அதனால சாப்பிட பிடிக்கல, குளுக்கோவிட்டா குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்றேன். நான் ஒரு சேகுவேரா போல எங்கே ஆபத்து இருந்தாலும், எங்கே ஏகாதிபத்தியம் இருந்தாலும் அங்கே நான் வருவேன். இதற்கு முன்பு திமுக ஏகாதிபத்தியம் செய்ததாக மூத்த பத்திரிகையாளர்கள் சொன்னார்கள். அதை தடுப்பதற்காக நான் திமுகவுக்கு சென்றேன். இப்போது நீங்கள் தான் ஏகாதிபத்தியவாதி என்கிறார்கள். சென்று வா வென்று வா, உங்கள் பாவ மலர்களை காட்டுங்கள். தமிழகத்துக்கு காட்டுங்கள். விடியல் பிறக்கட்டும். இதோ உங்கள் பின்னால் வந்து விட்டேன். ஆனால் எனக்கு பின்னால் இருந்த 2 எம்எல்ஏக்கள் என்ன சொல்லிவிட்டாரோ. இன்றைக்கு நான் கூட்டணி வைத்ததை பற்றி பேசக்கூடிய அனைத்து மீடியாக்களும் ஊடகங்களும் நான் இன்னைக்கா கூட்டணி வச்ச 32வது பொதுக்குழு கூட்டம் மாநாடு போல நடத்தி இருக்கிறார். மாநாடு போல நான் ஆராசா அவர்களை கண்மையா வண்டிக்கிறேன். ஆமா, நீங்க அது எப்படி சார் போற போக்குல நீங்க பேசலாமா? ஏதோ கலைஞர் அரங்கத்துல அடைச்சிடலான்றீங்க, கவிக்கோ அரங்கத்தையும் அரைக்க முடியாது. படைப்பு அரங்கம் எங்க ஸ்டுடியோவே நினைக்க முடியாதுங்க. அந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அந்த கூட்டத்துல முடிவெடுத்து பொதுக்குழுவில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்ளுகிறோம் அப்படின்னு, வெளியேறுகிறோம் அப்படின்னு சொல்ல, அவர் சொன்ன உடனே ஆரவாரம் பொங்க அவர்களுடைய தொண்டர்கள் எல்லோரும் அங்கிருந்த ஒரு 50 பேர் ஜே ஜேன்னு அவங்க ஜே ஜேன்னா கரெக்ட். ஐயோ ஜே ஜேன்னு கத்திக்கிட்டு இருந்தவனோ இன்னைக்கு ஜே ஜேன்னு கத்த முடியல. விஜய் விஜய் விஜய். ஆமா, ஜே ஜே என்று கத்திக் கொண்டிருந்தேன். பொட்டாவிலே தூக்கி உள்ளே போட்டார்கள். வெளியே வந்த உடனே என்ன சொன்னேன்? ஜே ஜே என்று சொன்னேன். என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கின்ற இன்றைக்கு விஜே என்று சொல்லுகிறேன். அவ்வளவுதான், சிம்பிள் அப்படின்னு வந்திருக்கிறாரு. அதை ஒட்டி பல சோசியல் மீடியாவில் ட்ரோல்ஸ்களும் மீம்ஸ்களும் பறந்து கொண்டே இருக்கிறது. அதுல நீங்க குறிப்பிட்டதுதான் ரொம்ப முக்கியமானது. மதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாது? திமுக எம்எல்ஏக்கள் தான் அவங்க. திமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்றீங்களா? பதிலே சொல்லல சார். அவங்க 2 பேரை ரிசைன் பண்ண சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? யாரு திமுக கொறடா யாருங்க? ஏவா வேலு சொல்லணும், இல்ல திமுக சட்டமன்ற கட்சி தலைவர் யாரு கே.என். நேரு சொல்லணும், இல்லன்னா எல்ஓபி யாரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும், இல்லன்னா திமுக கட்சி தலைவராக்கி மு.க. ஸ்டாலின் சொல்லணும். நீங்க யார் அவரை ரிசைன் பண்ண சொல்றதுக்கு? ஆனா இவர் நம்ம பசங்க தானே, நம்ம சொன்னா ரிசைன் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாரு போல் இருக்கு. தன்னுடைய பையனே தான் சொன்னா கேட்க மாட்டாங்க. ரிசைன் பண்ணுவாங்க சார். எப்ப பண்ணுவாங்க? திரும்ப அந்த சீட் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இருந்தா. உங்க மேல அந்த நம்பிக்கை இல்ல, ரிசைன் பண்ண மாட்டேன்னு 2 பேரும் உத்தரவாதத்தையே நீங்க கொடுக்க மாட்டீங்கன்றதுதான் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்.
ஒரு தொகுதியில நீ கடையநல்லூர்ல நீங்க போட்டிடுறேன்னு வருவீங்க, அதுக்கப்புறம் கடைசி நேரத்துல வாபஸ் வாங்குவீங்க, கல்தா கொடுப்பீங்க. அப்புறம் வீட்டுல விசிலுக்கு ஓட்டு போட்ட யாரையாவது நிக்க வைக்கலாம்னு கூட உங்க தம்பி உங்க பையன் முடிவு பண்ணுவாரு. அப்புறம் அவங்கள நிக்க வைக்கலாம்னு திடீர்னு முடிவெடுப்பீங்க. அப்போ உங்களை நம்பி கிளம்பி வந்தவர்களை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அரியாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்திருக்கிறீர்களா? கிடையாது. கிடைத்த ஒரு எம்பி சீட்டையும் தன்னுடைய பையனுக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம் இருந்ததே தவிர அவருடைய கட்சியில் அவரை நம்பி வந்தவர்களுக்கு செய்ய வேண்டும். அதனாலேயே அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இருக்கிற வரைக்கும் திமுக எம்எல்ஏவாவது நம்மளால இருக்க முடியும், ராஜினாமா பண்ணிட்டு அங்க போனோம்னா அதே சீட்டை நம்மள்ட்ட கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது. எதுக்கு ராஜினாமா பண்ணணும்? ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்கணும். என்ன காரணத்துக்காக ராஜினாமா பண்றீங்க அப்படின்றத மக்கள்கிட்ட விளக்கணும்ல. இப்ப இவர் விளக்குனாரு என்ன காரணத்துக்காக கூட்டணி விட்டு வெளியேறணும். கூட்டணி விட்டு விலகுறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் மூவ், அது என்னன்னாலும் பண்ணலாம். ஆனா தான் பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது அத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்கல்ல. கடையநல்லூர் எம்எல்ஏ தான் ஷார்ப்பா. நீங்க கூட்டணி மாறுறதுக்கு இட் நீட்ஸ் நோ அக்கௌண்டபிலிட்டி. நீங்க என்னன்னாலும் ஸ்டண்ட் அடிக்கலாம், நாளைக்கு புரட்சிகர வரலாறு ஆயிரக்கணக்கில் பேசி என்னன்னாலும் உருட்டிட்டு போயிடலாம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணா மக்கள்கிட்ட ஒரு பதில் சொல்லணும். அடுத்து நாளைக்கு அவரே மறுபடியும் நிக்கிறாருன்னா, ஏன்பா எதுக்குப்பா ரிசைன் பண்ண, எதுக்குப்பா திரும்ப வர்ற அப்படின்னு கேட்பாங்கல்ல. உங்களுடைய பொலிட்டிக்கல் கூட்டணி மாற்றத்துக்காக தேர்ந்தெடுத்த எங்களுடைய வாக்குகளை நீ தூக்கி எறியல அப்படிங்கிற மனநிலை மக்கள்கிட்டையும் இருக்கும்ல. அதுவும் இல்லாம மதிமுகவுக்குலாம் 1க்கு 2 தடவைலாம் ஓட்டு போட முடியாதுப்பா அப்படிங்கிற யதார்த்தத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சு பார்ப்பாங்கல்ல. அப்ப அதெல்லாம் கூட அதுல இருக்கு. என்ன நடந்துச்சுன்னா, இவர் சொன்ன அந்த விஜயனுடைய தூய்மையாளர் இமேஜை கெடுக்கிறதுக்கு ஐயா வைகோவே ஒரு வேலையும் பார்த்துருக்கிறார். என்னன்னு? அதாவது கூப்பிட்டாராம், பேசினாராம். அப்படி சொல்லக்கூடாது. கூப்பிட்டார், என்னிடம் பேசிக்கொண்டு இருந்தார். என்ன சொல்லியிருக்கிறாரு? பேசினார். இங்கிலீஷ்லயும் சொல்லணும், தமிழ்லயும் சொல்லணும். He will speak with me. அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அந்த 2 பேரையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு விஜய் சொல்றாரு, 2 பேரையும் நீங்க ராஜினாமா பண்ண வைங்க. ஓ மை காட். 2 பேரும் ராஜினாமா பண்ணா ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றாரு. ஜெயிக்க வைக்கிறேன்னு சிஎம் சொல்றாரு. வைகோ என்ற வியாபாரியிடம் ஒரு குதிரை பேரம் பேசி இருக்கிறாரா? நீங்க இதுல குதிரைன்ற வார்த்தையே இல்லையே, எப்படி அதை குதிரை பேரம்னு சொல்லுவீங்க? அப்படிதான் ஒரு மாதிரி மனித பேரமா? பேரம். யாரும் விஜயண்ணாவை தப்பா நினைச்சிடாதீங்க. விஜயண்ணா தான் சொல்லியிருக்காரு 2 பேர் ராஜினாமா பண்ண. இது உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட 2 பேரை நீங்க ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்றது யாரு? விஜய். அப்படின்னு சொன்னது யாரு? வைகோ. ஏன் சொல்றாருன்னா, அவங்க ஒன்னான் அவங்களுக்குள்ள நடந்த உரையாடல வைகோ வெளியிடுறாரு. என்னிடம் அவர் சொன்னார், நீங்க அவங்க 2 பேரையும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு மீண்டும் இந்த தேர்தல் வரும், அதுல நீங்களே வேட்பாளர்கள் சொல்லுங்க, அந்த வேட்பாளர்களையே போட்டியிட வைக்கலாம், நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணி கொடுக்கிறேன். ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நானே உங்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் செய்வேன் அவர் சொன்னார். இதுக்கு பேர் என்ன? பேரம் தானே இது. அவருக்கு இணக்கமாகுவதற்கு முன்ன பின்ன செய்யறீங்களா, பணம் கொடுக்குறீங்களா, காசு கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேற. உதயசூரியன் சின்னத்துல ஜெயிச்சு இருக்கக்கூடிய 2 பேரை ராஜினாமா பண்ண வையின்னு விஜய் சொல்றாருன்னா இந்த மனநிலை என்ன மனநிலை? சொல்லக்கூடாது. என்ன மனநிலை? வேற மனநிலை தான். ஆமா தானே? ஆமா ஆமா. அத வைகோவே வெளியவும் சொல்லுகிறார். கூட்டணியை விட்டு விலகியதற்கு காரணமாக அவர் சில செய்திகளையும் சொல்லுகிறார். ஆராசா அவர்கள் மேடையில் அப்படி பேசிவிட்டார். எப்படி? இந்த மாதிரி எங்களுடைய கட்சியை ஒன்னத்துக்கும் இல்லாத கட்சி, உண்மை ஒரு கலைஞர் அரங்கத்துல அடைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது எங்களுக்கு ஒரு காயத்தை கொடுத்தது. 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணத்திற்கு வந்தபோது கூட ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய பக்கத்தில் இருக்கை இருந்தும் அங்கு அமரவில்லை, சீமானுடைய இருக்கைக்கு பக்கத்தில் அமர்ந்தார். என்னிடம் திரும்பவே இல்லை, அவர் என்னிடம் பேசவே இல்லை. பச்சை பொய். போட்டோ இருக்கு, இமேஜ் வீடியோ இருக்கு, நான் வேணா போட்டு காட்டுறோம். வைகோ அவர்களோடு ஸ்டாலின் அவர்கள் உரையாடினது இருக்கு. ஆனா காரணம் ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. இப்படியாக சரி அப்படியே பேசுறனாலும் நீங்க அதுக்கு முன்னாடி அப்படியே தூக்கி கொஞ்சிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. உங்க மையன் என்ன பேசிக்கிட்டு தெரிஞ்சாரு? அவர் பேச, நீங்களும் உங்க மையனை என்ன பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்க? துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம், ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. திண்ணை கிழவர்கள் போல வாயில் தின்றதை பேசி கொண்டிருந்தீர்கள். அவங்க ரொம்ப ரைமிங் வைகோ இல்ல. ஆனா அவங்க இப்போ கூட்டணி அமைஞ்சதுல இருந்து, இந்த கூட்டணிக்காக இப்போ அவங்க சீட் வாங்கி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுல இருந்து பையன் அழுகிறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் பண்ணாங்க. திமுக கூட்டணியில் மக்களிடம் வாக்கு கேட்டு போவதற்கு முன்பாக இந்த கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படிங்கிற தோற்றத்தை கொடுப்பதற்காக
வைகோ அவர்களுடைய மகன் வையாபுரி அவர்கள் தொடர்ச்சியா அவருடைய பிஹேவியர் அப்படியே தான் இருந்துச்சு. அதையும் பொறுத்துக்கிட்டு திமுக திருச்சி தொகுதியில அவருக்கு வந்து தீப்பெட்டியில நிக்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சு இப்ப இன்னைக்கு பேசும்போது பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிறாரு, பேரை கூட சொல்லாம அவர் பையன் பேரை. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் யார் கொடுத்தது, எப்படி வந்தது, யார் ஓட்டு போட்டது அப்படிங்கறதெல்லாம் கூட அதோட துணை கேள்வியாகத்தான் இருக்கிறது. சொல்லு வேற லீடு. அதாவது இந்த கட்சியை கட்டம் கட்டி காலி பண்ணது யாருன்னா அம்மையார் ஜெயலலிதா. பாக்ஸ் பண்ணி கார்னர் பண்ணி நான் இதுல உடன்படல. அப்புறம் பண்ணதே வைக்கும். என் கட்சியை என்ன தவிர யாராவது அழிக்க முடியுமா? நானே அழிச்சுக்கோட்டா. I will destroy myself. ஆமாங்க, இந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டுட்டு இந்த பக்கம் வண்டியை திருப்ப. அவரும் பீனிக்ஸ் பறவைன்னு நினைச்சு ஒவ்வொரு தடவையும் தீ குளிக்கிறாரு. பறவை எந்திரிக்க மாட்டேங்குது, சாபம் மட்டும்தான் வருது. ஆனா திமுக காரர்கள் எங்களை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அப்படின்றாரு. உண்மை. தினகரன்ல வந்து உங்களை விமர்சிக்காம வேற என்ன பண்ணுவாங்க தெரியல. 2 நாளைக்கு முன்னாடி தினகரன்ல விஜயிடம் 50 கோடி வாங்கி விட்டேன் என்று சொல்லி எனக்கு எதிராக கழகத்தை கற்பிக்கிறது தினகரன், மாறன் சகோதரர்கள் நடத்தக்கூடிய அந்த பத்திரிகையின் மீது நான் வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படின்னு நீங்க பேசியிருக்கிறாரு. மாறன் சகோதரர்கள் நடத்துகின்ற தினகரன் ஏட்டில் நான் எங்கள் குடும்பத்தாரும் திருச்சி எம்பியும் சம்பாதித்து விட்டோம் என்றும் 50 கோடி ரூபாய் வாங்குனீங்களா இல்லையாங்கிறத நீங்களே இன்னும் 2 நாள் கழிச்சு வேற ஆங்கிள் உண்மையை பேசுவீங்க. உங்க மேல எங்களுக்கு அலாதி நம்பிக்கை உண்டு, பிரியம் உண்டு, நம்புகிறோம். ஏன்னா விஜய் கூப்பிட்டு என்கிட்ட ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு சொல்றதே வெளியில வந்து சொல்றீங்க, அந்த கான்வர்சேஷனே வருது அப்படின்னா சும்மாவா உங்களை ராஜினாமா பண்ண சொன்னாருன்னு தானே அவங்க கேட்டிருக்காங்க. இன்னொன்னு, கூட்டணியை விட்டு வெளியேறுனா எதுக்கு எம்எல்ஏ ராஜினாமா பண்ணணும்? எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. கூட்டணியை விட்டு வெளியேறிட்டீங்க, ஃபைன். அசம்பிளியில அந்த 2 எம்எல்ஏக்கள் அவங்க பாட்டுக்கு வேலை பார்க்க போறாங்க, ஃப்ளோர் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு. அதை திமுக காரங்க கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் என்னன்னு, இவங்க எங்க சின்னத்துல போட்டிட்டு எங்க கட்சி எம்எல்ஏக்கள் எங்களுடைய கொரோனா உத்தரவுக்கு மீறி செயல்படுறாங்க அப்படின்றத திமுக போய் கொடுக்கட்டும். நீங்க எதுக்கு அவங்கள ராஜினாமா பண்ண சொல்றீங்க? அதை தான் அவரும் கேட்கிறாரு. அந்த ஒரு எம்எல்ஏ ராஜேந்திரனா, திமு ராஜேந்திரனா, பேரை பார்த்தாலே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. திமுன்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு சந்தேகம். நம்ம கட்சிக்கு திமு. அதுக்கு தான் கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு விளக்கு எழுதினார்ல. முதல்ல மறுமலர்ச்சி திமுக வானாங்க, பிறகு மறுபடியும் திமுக, பிறகு மகன் திமுக ஆக்கிட்டாங்க. ஆமா, அவர் போய் பேசிட்டு இருக்காரு. அதாவது வைகோவால் காணாமடிக்கப்பட்டவர்கள் ஒரு குரூப்ல நம்பர் 1 யாருன்னா அந்த கேஎஸ் ராதாகிருஷ்ணன். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத். எப்படி நீங்க உள்ள போகும்போது நாஞ்சில் சம்பத் உள்ள இருந்தாரா? இல்ல, நாஞ்சில் சம்பத் தான் வரவேற்று வாங்க வைகோ வாங்க நான் சொல்லியிருப்பாரு. எதுக்கு வந்தீங்க வைகோ? 2 பேரும் ஒரே மேடையில இருப்பாங்களா? கூட்டணி மேடையில வைகோ அவர்களும் இல்ல இருந்தாங்கல்ல. அவர் திமுக இருந்தாரு, இவர் கூட்டணியில இருந்தாரு, இருப்பாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்கன்றது தெரியல. அவர் திமுக இல்ல. ஆனா பாருங்க, நாஞ்சில் அண்ணன் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடியே இவரும் வர்றாருங்க. எனக்கு அதுலதான் சந்தேகமே. நாஞ்சில் அண்ணன் மேலதான் சந்தேகம். நாஞ்சில் சம்பத் அதிமுக போனார், இவர் அதிமுக கூட்டணிக்கு போனார். அதற்கப்புறம் மக்கள் நல கூட்டணிக்கு போனார். அதற்கு பிறகு இவர் வந்து என்ன பண்ணார், திமுகவுக்கு போனார் நாஞ்சில் சம்பத். இவரும் திமுக கூட்டணிக்கு போனார். தாவேகாவுக்கு போனார் நாஞ்சில் சம்பத், இவரும் தாவேகாவுக்கு போறாரு. அண்ணே நாஞ்சில் அண்ணே, எங்கள்கிட்ட எதுவும் மறைச்சிட்டீங்களா? எனக்கு ஏதோ மருதமல படத்துல வர்ற காமெடி மாதிரி. ஆனா அதை நான் சொல்ல மாட்டேன், வேணாம். இவர் மட்டும் போயிடுறாரு, நல்லா இருக்காரு, நம்மளும் பின்னாடியே போயிடுவோம்னு ஒரு போறாரு போட்டிருக்கு. எனக்கு அப்படித்தான் தோணுது. அப்படி ஒரு பொலிட்டிக்கல் முடிவு நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலைகளை இந்த செய்தி வந்து ஏற்படுத்தி இருக்கு. காலையில இப்படி ஒரு செய்தியை மதிமுகவுடைய சேனல்ல எதுலயாவது போட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கடும் அதிர்வலைகளை வருவாரு எங்க அண்ணன் மல்லை சத்யாவும் வல்லம் பசீரும் வருவாங்க. அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டது, அவங்களெல்லாம் கூட்டணி ஆக்குனது, என்கரேஜ் பண்ணது, இதெல்லாம் கூட அவருக்கு மன கஷ்டமா தான் இருந்துச்சு. உங்களுக்கு இப்ப என்னதான் கஷ்டம்? மகனுக்கு வந்து சவரட்னம் பண்ணிக்கிட்டே தெரியணும். எல்லாரும் அந்த வேலையவே பார்க்கணும்னா எப்படி முடியும்? லாஜிக்கா நீங்க இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்க, இப்படிலாம் நான் பண்றேன் அப்படின்னு ஏதாவது பேசுனா பரவாயில்ல.
பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, போயிட்டாரு அனில் அகர்வால் கதைக்கு போயிட்டாரு. நல்ல வேளை ஃபெடரல் காஸ்ட்ரோ பக்கம் போயிடுவாங்க. இந்த பக்கத்து ஃபிடல் காஸ்ட்ரோ, அந்த பக்கத்து நெல்சன் மண்டேலா. நான் போறேன், நெல்சன் மண்டேலாவு ஃபிடல் காஸ்ட்ரோவு விசிட்டிங் கார்டு பரிமாறிக்கிறாங்க. அனில் அகர்வாலோட நிறுத்திக்கிட்டாரு. ஸ்டெர்லைட் என்னை பார்த்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே, I don't any doubt about your integrity and credibility. I will hope. ஆம்ஸ்டார் போயிட்டு அண்ணே வாங்க இங்க வாங்க, மகனுக்கு வாங்க, விஜய்க்கு வாங்க, நீங்க அங்க போறீங்க. அப்படி ஒரு யூட்டர்ன் போட்டு கொண்டிருக்கிறார். ஆமா, உங்களுடைய இந்த திசை திருப்பல்களால் தமிழ்நாடு இன்னும் எவ்வளவு காலம் பாதிக்கப்பட போகுது அப்படின்னு தெரியல. உங்களாலலாம் ஒன்றும் பாதிப்பு ஏற்படல. உங்க கட்சி சிதிலமடைகிறது, சின்னாபின்னம் ஆகிறது அப்படின்றத நாங்க ரொம்ப ரசிக்கிறோம். இல்ல எனக்கு என்னன்னா, மதிமுக என்பது இவர் சொல்றாரு, இப்ப இது கட்சியே அதிமுக திமுக ஒண்ணு சேர்றேன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா மதிமுகவே நாதிமுகன்னு சவுத்துல பேசிக்கிறாங்க. அதிமுக கமெண்ட்ல சொல்லுவாங்க. அது என்ன, அது ஓகேதான். அது நம்ம சொன்னது கூட்டத்திலேயே மல்டி லாங்குவேஜ் டிஸ்கஷன் தான் இருக்கும். நாதிமுகன்றாங்க. அப்படி ஒரு டிஸ்கஷன் தான் நடக்குதுன்றாங்க. சரி, அது தனி. இவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவோடு திமுக கூட்டணி இருப்பதற்கு ஒரு வடதுருவமும் தென் துருவமும் இணைய முடியலாமா? ஒரு பேர் இயக்கத்திற்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்டது தானே அதிமுக, அது எப்படி ஒண்ணு சேரலாம்? அப்போது எனக்கு இப்படி எல்லாம் ஆரம்பிச்சாரு. நீங்க என்ன மறுமலர்ச்சிக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் திமுகவோட கூட்டணி வச்சீங்க. அப்போ நீங்க கட்சி ஆரம்பித்ததற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன இருந்தது? திமுகவை வீழ்த்தணும், திமுக வாரிசு கட்சியா மாறிடுச்சு, பையனுக்கு இடம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்க வெளில வந்தீங்க. திருப்பி அதே திமுக கிட்ட 2 சீட்டுக்கு நின்னீங்க. இப்ப நீங்க கட்சியை கலைச்சிடணும்ல. அதான் நடந்துகிட்டு அப்ப அதை ஏத்துக்கொள்ள முடியல அப்படிங்கிறாரு. விஜய சிஎம் ஆக்குறதுக்கு உங்களால ஏத்துக்க முடியுதுன்னு நம்பி போறீங்க. அடுத்தடுத்துதான் இவர் எங்க விஜய் சிஎம் ஆக்குனாரு? இல்ல, இவர் சொல்றாரு நம்ம இன்னுமே வர்ற அதெல்லாம் வைகோ குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டாருன்னா வானலாவே அந்த கூட்டணியினுடைய தலைவரை புகழ்றதுல வைகோவுக்கு நிகர் வைகோ தான். 2014 மோடிக்கு பேசினார்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, திமுகவுக்கும் மார்க்சிஸ்டுக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க ஏதாவது பேசணுமா? திமுகவுக்கும் இந்திய கம்யூனிஸ்டுக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க குறுக்க வந்தோமா? திமுக காரங்களுக்கும் விசிக காரங்களுக்கும் பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்க குறுக்க வந்தோமா? ஆனா இங்க வருவோம். அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். ஆனா அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய சமூக செயல்பாடுகளும் தான் விமர்சனத்துக்கு வருது. அதனாலதான் விமர்சிக்க வேண்டியது இருக்கு. சமூக செயல்பாடுதான் பிரச்சனையே. அதுதான் ப்ராப்ளமே. அவருடைய சமூக செயல்பாடுகள் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே. அந்த பிரச்சனையெல்லாம் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆக மொத்தத்துல இப்ப என்ன, தாவேக்காவோட கூட்டு அடுத்து என்ன அவருக்கு இருந்த ஆசை ஒண்ணு மட்டும் இல்ல, அது இல்ல, 2 தொகுதி எலெக்ஷனுக்குன்னு கிஸ்காங் கொஸ்காங் ஏதாவது பண்ணிடலாம், திருப்பி ஒரு எலெக்ஷனை பாத்திரலாம் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. இப்ப இந்த 6ல 1 கேட்பாங்களே, 6ல இதுக்கா ராஜ்யசபாக்கா இல்ல, இப்ப 6 சட்டமன்ற தொகுதியில 1 தொகுதி கேட்டாருன்னா கொடுப்பாங்க. விஜய் நீங்க விஜய்கிட்ட தாராளமா கேளுங்க, இல்லாட்டி அழுது கூட கேளுங்க, தந்துருவாங்க. அழுகுறது ரொம்ப ஈஸியா வருது. திமுகவாவது பரவாயில்ல, அழுதா கூப்பிட்டு என்னன்னு கேட்பாங்க. அங்கெல்லாம் அப்படி கிடையாது. அழுதா கேட்ட பூட்டி வெளியே தள்ளி விட்டுருவாங்க. நீங்க அழுகிறீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அழுகிறதுக்கு காரணமாவே அவங்களாதான் இருப்பாங்க. ஐயனார் சார்ட்ட கேளுங்க, ஒரு கேப் புக் பண்ணி தர மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க. திமுக காரங்க போடுற மீம்ல ரொம்ப முக்கியமான மீம், ஜண்டா வென்றுவா, ரொம்ப ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கு விஜய் கட்சி, உள்ளே போய் சிதைத்து வா தலைவா அப்படின்னு வெற்றி திலகப்பட்டு திமுக. வாழ்த்துக்கள், நன்றி.